உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையா இருக்க முடியும். और खरा व्यक्ति का ही परमेश्वर साथ दे सकते எந்த हैं. மனுஷன் உண்மையா இருக்கிறானோ, जो व्यक्ति सच्चा रहता है, எந்த மனுஷன் உத்தமமா जो இருக்கிறானோ, व्यक्ति खरा रहता है, அவனுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே துணையாக இருந்து கொண்டே இருப்பார். हमेशा प्रभु उसका साथ रहते रहेंगे. எப்பொழுதும் ஆண்டவர் அவனுக்கு துணை. हमेशा परमेश्वर उसका साथ है. ஹல்லேலூயா, Hallelujah. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 19:11 வாசிக்கிறோம். तो इतिहास का पुस्तक 19 के 11 में हम पढ़ते நீங்கள் हैं, திடமனதாய் இருந்து आप हिवाई बांध कर காரியங்களை நடத்துங்கள், काम करो, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். भले मनुष्य के साथ यहोवा रहेगा. ஹல்லேலூயா. Hallelujah. உத்தமமா இருக்கிறியா? आप खरा हो क्या? உனக்கு கர்த்தர் துணையாகவே இரு. परमेश्वर आपके साथ ही रहेंगे. ஆமென், आमीन. ஹல்லேலூயா. Hallelujah. 2 பிச்சைக்காரங்க இருந்தாங்க. 2 भिखारी लोग थे, அதுல ஒரு பிச்சைக்காரன் उसमें एक भिखारी கர்த்தரை எப்பொழுதும் நம்பி இருக்கிறான். परमेश्वर पर हमेशा எப்போ भरोसा रखता ஆண்டவரை है, ஸ்தோத்திரிக்கிறான். हमेशा परमेश्वर को धन्य இன்னொரு कहता है. பிச்சைக்காரன் और एक भिखारी சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக் கொள்ளுகிறான். परिस्थिति के अनुसार अपने को बदल देता ரெண்டு है, பேர் சேர்ந்து பிச்சை எடுக்கிறாங்க. और दोनों लोग मिलकर அதுல ஒருத்தன் வந்து கர்த்தருக்கு பயந்து और நடக்கிறவன், उसमें एक परमेश्वर का भय मानकर चलता है, எப்பவுமே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கூடியவன். हमेशा परमेश्वर को धन्य कहता எது है, வந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி, கிடைச்சாலும் சரி கிடைக்கட்டாலும் சரி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுகிறவன். मिला या ना मिला परमेश्वर धन्य कहता है. இன்னொருத்தன் இருக்கிறவன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக் கொள்ளுகிறவன். और दूसरा है परिस्थिति के अनुसार अपने आप को बदल देता है. பச்சோந்தின்னு சொல்லுவாங்கல்ல, ये जो चैमिलियन कहते हैं, என்னமோ சரி, அந்த மாதிரி वैसा தன்னை மாற்றிக் கொள்ளுகிறவன். अपने आप को बदल देता है. அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான். वैसे एक व्यक्ति நல்ல है, வசதியான வந்தானா அவனை பார்த்து அவன்கிட்ட ஏத்த மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டு வாங்கிடுவாப்ல. कोई एक हमें अच्छा धनवान आता तो उसमें उसके पास नाटक करके ले लेता है, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக் और கொள்ளுகிறான். परिस्थिति के अनुसार बदल देता है अपने आप को. ஆமென், आमीन. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சமயம் அப்படியே அவங்க பிச்சை எடுத்து வருகிற एक நேரத்துல समय में ऐसे वो भीख मांग के आते हैं, அரண்மனை பக்கமா வர்றாங்க. महल के बाजू में आते हैं, ராஜாக்கள் இருக்கிற அந்த பகுதியா வர்றாங்க. राजा लोग रहने के भाग में आते அங்க हैं, வந்து பிச்சை கேட்க வர்ற நேரத்துல और उसे पे भीख मांगने आते அதுல समय சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பிச்சை கேட்கறான்ல, जो व्यक्ति परिस्थिति के अनुसार भीख அவன் मांगता है, ராஜாவை பாக்குறான். वो राजा को देखता है. ராஜாவை பார்த்ததுமே, राजा को देखते ही, ராஜாவே நீர்தான் எங்களை காப்பாத்தணும், राजा आप ही हमें बचाना है, நீர்தான் எங்களுக்கு பிச்சை போடணும் आप ही हमें भीख डालना அப்படி है. சொல்லி அவன் கத்த ऐसे ஆரம்பிச்சான். बोलकर चिल्लाने लगा. இன்னொரு பிச்சைக்காரன், और एक भिखारी, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவுன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணினார். प्रभु आप हमें मदद कीजिएगा, परमेश्वर को धन्य कहा. அப்போ இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூப்பிடுறான்ல, तो ये जो व्यक्ति परिस्थिति को अनुसार पुकारता है, இவன் சத்தத்தை ராஜா கேட்கிறாப்ல. इसकी आवाज को राजा सुनता है, கேட்டுட்டு सुनकर இவனுக்கு நான் எதையாகிலும் செய்யணும், इसको मुझे कुछ तो करना है, அவன் என்ன கூப்பிடல, क्योंकि वो मुझे नहीं அவனுக்கு पुकारा. எப்படி உதவி கிடைக்குன்னு பாப்போம். देखता हूँ मैं कैसा उसको मदद ஆனா मिलता है, என்ன கூப்பிட்டான்ல, लेकिन जो मुझे पुकारा, இவனுக்கு நான் எதையாகிலும் செய்ய. इसको मुझे कुछ तो करना है. ரெண்டு பேரையும் அரண்மனையில அழைச்சாச்சு. और दोनों को महल में बुलाया, ரெண்டு பேரும் அரண்மனையில வந்தாங்க. दोनों भी महल में आए, அவனுக்கு நல்ல விருந்து கிடைச்சு. उनको अच्छा आमीन भोजन मिला, ஆண்டவரை நம்பினவனுக்கு நல்ல விருந்து கிடைச்சது. परमेश्वर पर भरोसा किया उसको भी मिला, விருந்துன்னா அடி இல்ல, சாப்பாடு. आमीन उनको भोजन मिला, நல்ல சாப்பாடு अच्छा கிடைச்சு. भोजन मिला, நல்ல வயிறார சாப்பாடு. अच्छा पेट भरकर ரெண்டு खाया, பேருக்கும் சாப்பாடு. दोनों को खाना. அதுக்கப்புறம் இந்த ராஜா வந்து வேலையாட்ல சொல்லி இருக்கிறாப்ல, उसके बाद राजा वो काम करने वालों से कहा, போற நேரம் ये जाते समय 5 பன் ரொட்டி அவன் கையில கொடுத்து விடு, 5 बन रोटी उनको देना, ரொட்டியை கொடுத்து விடு. रोटी देकर भेजना. அப்போ இதுல வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறுறவன் तो इसमें जो परिस्थिति के अनुसार बदलता है, ராஜாவை புகழ்ந்தாரு. ராஜாவே நீர் வாழ்கன்னு சொல்லி அங்க புகழ ஆரம்பிச்சாரு. राजा का प्रशंसा किया, राजा तेरा आमीन महान होकर कर. அந்த ஆண்டவரை நம்பி இருக்கிற அந்த பிச்சைக்காரன், और जो परमेश्वर पर भरोसा கர்த்தாவே किया, நீ தந்த ஆகாரத்துக்காக நன்றி, परमेश्वर आप दिए हुए भोजन के लिए धन्यवाद, தந்த எல்லா நன்மைக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறார். आपने दिए हुए सारे भलाई के लिए धन्यवाद बोलकर स्तुति करता ரெண்டு है. பேரும் வெளியே வந்தாச்சு. और दोनों बाहर आ வெளியே வார நேரத்துல கர்த்தரை நம்பி இருக்கிறவன் இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். बाहर आते समय जो परमेश्वर पर भरोसा रखा है वो परमेश्वर को और धन्यवाद देता இதுவரை है, அப்படி ராஜ சாப்பாடு கிடைக்கல, क्योंकि अभी तक राजा का भोजन नहीं நல்ல मिला ராஜ है. சாப்பாடுலாம் अच्छा கிடைச்சிருக்கு. राजा का भोजन मिला பன் है, ரொட்டி ராஜாக்கள் சாப்பிடுற நல்ல பன் ரொட்டி எல்லாம் और கிடைச்சிருக்கு. राजा खाने वाले बन रोटी मिला அப்ப उसको. அதுல சந்தோஷத்துல ஆண்டவர் இன்னும் நன்றி செலுத்துறாப்புல. तो उस आनंद में और परमेश्वर को धन्यवाद देता है. மத்தவன் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற இருக்கிறான்ல, दूसरा जो व्यक्ति परिस्थिति के அவர் अनुसार அப்படியே रहता है, பைக்குள்ள கைய போட்டு நசுக்கி பாக்குறாரு. वो अपने अपने बैग
के अंदर हाथ डालकर वो பண்ண நசுக்கி பாக்குறாப்ல. बन को दबाकर देखता है। அந்த பண்ண நசுக்கிற நேரத்துல बन को दबाते समय அது ரொம்ப சாஃப்டா இருந்திருக்கு போல. वो बहुत सॉफ्ट रहा அப்ப लगता है। அவர் என்ன நினைக்கிறாரு, तो क्या सोचते हैं? எனக்கு வேகாத பழைய பன் ரொட்டியை தந்துட்டான் ராஜாவை திட்டுறாப்ல. मुझे नहीं पका हुआ आमीन पुराना रोटी दे दिया कर राजा को पर आमीन யாரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாத்திக்கிடுறவன். कौन जो परिस्थिति के अनुसार अपने आप को बदल அப்ப देता है। உடனே கூட இருக்கிறவன் ஆண்டவர் நம்பி இருக்கிறான்ல, ஓன் பன் ரொட்டியை காமிப்பா நான் பாக்கட்டுன்னு சொல்லி அதை வாங்குறாரு. और जो परमेश्वर पर भरोसा रखता है उस व्यक्ति का आमीन रोटी लेकर वो देखता है। அதை நசுக்கி பாக்குற நேரம் उसे दबाकर देखते समय முறு முறுன்னு இருக்கு. वो एकदम आमीन क्रिस्पी है, நல்லா இருக்கு. वो बहुत अच्छा है। அப்ப இந்த இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறவன் சொல்றான், और ये परिस्थिति के अनुसार जो बदलता है वो कहता இந்த है பன் ரொட்டி நீ வச்சுக்கப்பா, ये बन रोटी तू रख ले, வாட்ட இருக்குது எனக்கு தா, तेरे पास जो है वो मुझे दे दे। அப்படி சொல்லி ஓகே இவர் எதுனாலும் சரி. और ये वो ठीक है कर बोल दिए। இவர் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. अभी दोनों लोग घर में जाते हैं, இரவாயிடுச்சு, रात हो गया है। ஆண்டவர் நம்பி இருக்கு, ஆண்டவர் நன்றி செலுத்திட்டு அந்த பன் ரொட்டி எடுத்து சாப்பிடுறாப்ல. परमेश्वर पर भरोसा रखने वाला परमेश्वर धन्य कहकर वो रोटी खाता அவர் है। சாப்பிட்டு அவர் படுக்கிற நேரத்துல खाकर सोते समय இவன் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட நன்மைகளை நீ தந்தீர் உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்துறார். इस प्रकार का आमीन का भलाई दिया करके परमेश्वर धन्यवाद देते हैं। இன்னும் பிச்சை எடுக்க போகாத அளவுல நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன்னு சொல்லி அவர் ஆண்டவர் இன்னும் நன்றி செலுத்துறாப்ல. और अभी मैं भीख नहीं मांगू ऐसा अपने आशीष किया करके धन्यवाद देते हैं। இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவர் மாறுறவன் ये जो परिस्थिति के अनुसार பன் बदलता ரொட்டி है, சாப்பிட்டாப்ல, बन रोटी खाया, சாப்பிட்டு खाकर இவன் இன்னி காலையில அவனை கூட்டு போகக்கூடாது. अभी सवेरे उसको नहीं बुलाकर जाना அவனை है। கூப்பிட்டு போனா அவனுக்கு தானே நல்ல பண்ணு கொடுக்குறாங்க. उसको बुलाकर जाएंगे तो उसको ही अच्छा बन देते அதனால हैं। அவனை கூப்பிடக்கூடாது. इसलिए उसको नहीं बुलाना நான் है। மாத்திரம் போய் அரண்மனையில போய் பன் ரொட்டி வாங்குவேன், मैं सिर्फ जाकर आमीन का महल में जाकर बन रोटी நான் लूंगा, மட்டும் போய் பிச்சை எடுத்துட்டு வருவேன். मैं सिर्फ जाकर भीख मांग कर आऊंगा। அவன் இப்படி தீர்மானம் பண்ணி ऐसा उसने निर्णय किया। முடிஞ்சாச்சு. सवेरे हो गया, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி இருந்தவன் அவன் வரல. परमेश्वर पर जो भरोसा रखा वो नहीं आया। இவர் ராஜா அரண்மனைக்கு அப்படியே போறார். ये राजा के महल में जाते हैं। அங்க போற நேரம் वहां पे जाते समय ராஜா இவனை பார்த்ததுமே राजा ऐसा देखते ही அதிர்ச்சி ஆயிடுச்சு. बहुत उनको हमें वो आश्चर्य हुआ, அவருக்கு அதிர்ச்சியா वो இருக்கு. आश्चर्य लगा उनको। அவர் என்ன நினைச்சாருன்னா, उन्होंने क्या सोचा, எவன் பிச்சை எடுக்க கூடாதுன்னு நினைச்சேனோ जो हमें भीख नहीं मांगना है, मैंने सोचा அவன் பிச்சை எடுக்க वो வந்திருக்கிறான். भीख मांगने आया है। எவன் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லைன்னு நினைச்சேனோ और जो भीख मांगे तो भी चलेगा करके मैंने அவன் सोचा, வரல. वो नहीं आया है। இவருக்கு ஒரே அதிர்ச்சி. इनको बहुत आश्चर्य लगा, என்னதான் நடந்தது? क्या हुआ। உடனே இவனை அரண்மனையில கூப்பிட்டாச்சு. फट से इसे महल में बुलाया போறாப்ல. और ये जाते போற हैं। நேரம் जाते समय ராஜா கேக்குறாரு, राजा पूछते हैं, பன் ரொட்டி சாப்பிட்டியா? तो बन रोटी खाया क्या? ஆமா ராஜாவே நான் சாப்பிட்டேன். हाँ राजा मैं खाया, ஆனா ஒண்ணு ராஜா, लेकिन एक चीज உங்க है, வேலையாளெல்லாம் சரி आपका கிடையாது. दास लोग सही नहीं எனக்கு है। தந்த பன் ரொட்டி எப்படி இருந்துச்சு தெரியுமா? मुझे दिया हुआ बन रोटी कैसा था पता பழைய है? பன் ரொட்டி, வேகாத பன் ரொட்டி தந்தாங்க. पुराना नहीं पका हुआ बन रोटी दिया। நான் என்ன செய்தேன் தெரியுமா? और मैंने क्या किया நான் पता है? தந்திரமா பேசி मैं बहुत तंत्र से बात என் करके கூட வந்தான்ல, मेरा साथ जो आया, அவன்கிட்ட அதை கொடுத்துட்டு उसके पास देकर அவன்கிட்ட இருந்த பன் ரொட்டியை நான் उसका வாங்கிட்டேன். बन रोटी मैंने ले लिया। அப்ப ராஜா புரிஞ்சிட்டாரு, तो राजा समझ गया, மங்காமடையனே, हमें के अरे मूर्ख, அப்படி அவர் மனசுல நினைச்சு ऐसे मन में அவர் ஒரு सोचकर காரியத்தை புரிந்து கொண்டார். वो एक चीज समझ गए, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய துணை யாருக்கு இருக்கிறதோ परमेश्वर का साथ जिसके पास அவன होता है ஆண்டவர் उसको உயர்த்துகிறார். परमेश्वर ऊंचा करते हैं। மனுஷன் நினைச்சா ஒரு மனுஷனை உயர்த்த முடியாது. मनुष्य सोचेगा तो एक मनुष्य को नहीं ऊंचा कर நான் सकता நினைச்ச है। அவனை நல்லா வைக்கணும்னு சொல்லி मैंने सोचा उसको अच्छा रखने के நான் लिए, விரும்பின இவன் பிச்சை எடுக்க मैं கூடாதுன்னு चाहा ये சொல்லி, भीख नहीं मांगना है ஆனா करके, இவன் பிச்சை எடுக்க வந்திருக்கிறான். लेकिन ये भीख मांगने ஆனா आया है। பாருங்க, அந்த நேரத்துல கர்த்தரை குறிந்து அவன் புரிந்து கொண்டான். लेकिन देखियो परमेश्वर के बारे में समझ गया। நடந்த ஜம்பம் என்ன தெரியுமா? हुआ घटना क्या இந்த है? சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறான்ல, ये जो परिस्थिति के अनुसार बदलता है, அவனுக்கு கொடுத்த பன் ரொட்டி தான் ஃப்ரெஷ்ஷான பன் ரொட்டி. उसको दिया हुआ बन रोटी बहुत एकदम ताजा था। 5 பன் ரொட்டி கொடுத்திருக்கிறாப்ல, 5 बन रोटी दिया है அதுக்குள்ள தங்க நாணயம் இருந்திருக்கு. और उसके अंदर सोना था। அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்குள்ள இருந்தது என்னது? उसके अंदर क्या था? தங்க நாணயம். सोने का सिक्का ராஜா था। என்ன நினைச்சாரு? राजा ने क्या सोचा? இவன் வாழ்க்கையில இவன் இனி பிச்சை எடுக்க इसके जीवन में अभी ये भीख नहीं मांगना है। அவன் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை. वो भीख मांगे तो भी चलेगा। ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்தான் மாத்திட்டாரு. और ये तो बदल दिए। ஆமென். ஆமென். கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருப்பாருன்னு சொன்னார். परमेश्वर के व्यक्ति के साथ रहेगा तो, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு துணையா இருப்பாருன்னு परमेश्वर के சொன்னார். व्यक्ति का साथ रहेगा तो, அவன் ஆசீர்வதிக்கிறதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது.
முடியாது. आशीष देना कोई नहीं रोक सकता है। அல்லேலூயா. Hallelujah. ராஜா நினைச்சது இவனை ஆசீர்வதிக்கணும்னு राजा சொல்லி. ने सोचा कि इसको आशीष करना ஆனா है, கர்த்தர் பாருங்க, लेकिन परमेश्वर அவரை देखिए, நம்பி இருந்த மனுஷன் ஆண்டவர் उस पर ஆசீர்வதித்தார். भरोसा किया हुआ व्यक्ति को आशीष देते हैं। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நாம் உத்தமமாய் நாம் ஆண்டவரை பின்பற்றும் हम பொழுது कड़ाई से परमेश्वर का पीछा அவர் करते समय நமக்கு துணையாய் वो இருக்கிறார். हमारा साथ रहते அவர் हैं। நமக்கு துணையாய் இருக்கிறார்.